கோவை மாவட்டம் அன்னூர் அருகே விபத்தில் மரணமடைந்த இளைஞருக்கு இழப்பீட்டுத் தொகையாக வந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தில் 10 லட்சம் ரூபாய் கேட்டு பாஜகவினர் கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுந்திருக்கும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை சொல்லி ஏற்கனவே அந்த கும்பல் 10 லட்சம் ரூபாயை சுருட்டிவிட்டதாகவும் கூறி பகீர் கிளப்பப்படுகிறது. நாங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் பின்னாடி வச்சோம். அண்ணாமலை தான் இது பண்ணாங்க. அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க. தர்மலிங்கம் சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் பண்ண இடத்துக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம், நைட்டாக ஆள் வச்சு தூக்கிடுவோம். அண்ணாமலையின் பெயரை சொல்லி உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என நம்பியவர்களை உயிரை எடுத்து விடுவேன் என பணம் கேட்டு மிரட்டும் நிலைக்கு வந்துவிட்டதால் செய்வதறியாது ஒரு குடும்பமே புலம்பும் காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் நாகராஜ் நாகமணி தம்பதி. இவர்களின் மூத்த மகனான திருமூர்த்தி என்ற இளைஞர் 2023ஆம் ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கி இறந்து விட்டார். மகனை இழந்து நிர்கதிக்கு சென்ற குடும்பத்தினரை சந்தித்த உள்ளூர் பாஜக பிரமுகர்கள், நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என சொல்லி இழப்பீடு பெறுவதற்கான சட்ட ரீதியிலான உதவிகளை செய்து தந்ததாக தெரிகிறது. அதிலும் தாங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் என்ற அந்த மூவரும் அண்ணாமலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம், வீடியோ போன்றவற்றை காட்டி தங்களை செல்வாக்கு மிக்கவர்களாக காட்டிக்கொண்டு புலங்காகிதம் அடைந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. வெளுத்ததெல்லாம் பால் என நம்பிய அந்த அப்பாவி தம்பதி மகன் இறந்தது தொடர்பான வழக்கின் அத்தனை ஆவணங்களையும் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் அனைத்து சட்ட உதவிகளையும் செய்த பாஜக மாவட்ட செயலாளர் ராஜராஜசுவாமி, கோகுலக்கண்ணன், ராசுகுட்டி ஆகிய மூவரும் திருமூர்த்தி மறைவுக்கான இழப்பீடு தொகையாக 50 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சிறிது நாட்களிலேயே நாகராஜ் நாகமணி தம்பதியை தொடர்பு கொண்ட பாஜக பிரமுகர்கள் மூவரும் 10 லட்சம் ரூபாயை தங்களுக்கு கொடுக்க வேண்டும், அண்ணாமலை அண்ணன் கேட்கிறார் என கேட்டுள்ளனர். இதனால் ஏன் எதற்கு என கேள்வி கேட்ட நாகராஜ் பணம் தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மூவரும், உங்க புள்ள போன இடத்துக்கே உங்களையும் அனுப்பிடுவோம், அண்ணாமலைக்குத்தான் கோயம்புத்தூர்ல எல்லா பவரும் என சொல்லி பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இப்போ நாங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் பின்னாடி வச்சோம். எங்கள் பிஜேபி பேர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம். அண்ணாமலை தான் இது பண்ணாங்க. அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க. நாங்கள் தரமுடியும்னு சொன்னோம். தரமுடியும் சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் பண்ண இடத்துக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம், நைட்டாக ஆள் வச்சு தூக்கிடுவோம், கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு இல்லாத பவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. வயதான தாய் தந்தையை எண்ணி அச்சமடைந்த அவர்களின் இளைய மகன் அருணாச்சலம் 10 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்ட நிலையில் தற்போது புதியதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு பகீர் கிளப்பியிருக்கிறார். 10 லட்சம் ரூபாயை மிரட்டி வாங்கிய அந்த கும்பல் மீண்டும் தங்களை தொடர்பு கொண்டு தேர்தல் நிதியாக மேலும் 10 லட்சம் ரூபாயை தர வேண்டும் என சொல்லி மிரட்டி இருப்பதாக தெரிய வருகிறது. மறுபடி கேட்குறாங்க, கட்சி நிதிக்காக வேணும், எலெக்ஷன் வருது சொல்லி மறுபடி 10 லட்சம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. பணம் கேட்டது இவர் தான், சாமிநாதன் என்கிற ராஜராஜசுவாமி. பணம் வந்து இவர் மூலிமா இவர்கிட்ட தான் கொடுக்கணும், இவர் பேர் ராசுக்குட்டி எல்லோ செட், இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதனால் செய்வதறியாது பயந்து போன குடும்பத்தினர் வீடியோ பதிவை வெளியிட்டு எங்களை யாராவது காப்பாற்ற வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக முன்னாள் மாநில தலைவரின் பெயரை சொல்லி அச்சுறுத்தி அப்பாவி மக்களிடம் பணத்தை சுரண்ட முயற்சிக்கும் கும்பல் மீது பாஜகவும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. இதனிடையே தனது பெயரை தவறாக பயன்படுத்தி உள்நோக்கத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சார்பில் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.